என்னப்பா எல்லாரும் ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கூல்ல பாக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமா சாஷா, நம்ம 10 days லீவ்ல இருந்தோம்ல, செம்ம ஜாலியா இருந்தது. நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன் தெரியுமா? இந்த வாட்டி ஹோம் அசைன்மென்ட் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அத பத்தி நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே, ஜாலி தான். என்ன சாஷா, நீ ரெடி பண்ணிட்ட போல ஹோம் அசைன்மென்ட், அதனால தான் ரொம்ப ஜாலியா கேக்குற மாதிரி இருக்கு. நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வாட்டி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி எல்லாம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு சிக்கச்சக்கான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. மிஸ் வர நேரமாச்சு, அமைதியா இருங்க. மிஸ் வந்தா சொல்ல, இப்பதானே லீவ் முடிச்சு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் பேசிக்கிறோமே. இதுவா பேசினா பரவாயில்ல, கசகசகான்னு பேசி மிஸ்ஸுக்கே வெளியே சத்தம் கேட்கும் போல இருக்கு, டீச்சர்ஸ் ரூம் வரைக்கும். அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. கத்துறோம் சொல்லி அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கான் பாரு முன்னாடி. மாமினி கிளாஸ் ரோல உட்காந்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல, ஒன்னும் சொல்லல. அந்த பயம் இருக்கட்டும். பயமா எனக்கா? சரி அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க. காலையில இப்பதானே வந்திருக்கோம். மிஸ் வர மாதிரி தெரியுது, அமைதியா இருங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய வெக்கேஷன்லாம் எப்படி இருந்தது? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. உங்க ஹாப்பி ஃபேஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கதை கேட்டு கூட ரொம்ப நாள் ஆச்சா? நானும் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆஷா, வந்தது உன்னோட நாட்டினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதானே, நம்ம சாஷா வேலை குடும்பத்தனம் பண்ணாம இருக்க முடியும்? யார் அது? மேஜிக் நண்பா, வந்துட்டியா? வந்துட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க சாஷா? யார்கிட்டயும் இல்ல மேம், நானே பேசி பார்த்தேன். நல்லா இருக்கேன். இப்போ இது என்ன புதுவித குறும்பு? சரி, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்வைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும் என் செல்ல பசங்க. மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மணி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எல்லாம் சூப்பரா இருக்கும் மேம். வாழை பையன் ஆச்சு நீ தான். அசைன்மெண்ட்க்கு ரெடியா எல்லாரும்? நான் ஒருத்தரா கூப்பிடுவேன். நீங்க வந்து டீடைல்டா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ஹாலிடேல என்ன ப்ரொடக்டிவா பண்ணீங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடுவோம்? மினியை கூப்பிடுவோமா? மினி, கம் ஃப்ரெண்ட். நீ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பி. மேம், நாங்கள் வந்து ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் மாமாவும் அத்தையும் வந்தாங்க. அவங்க கூட ஜாலியாக நாங்கள் ஜூ எல்லாம் சுற்றி பார்க்க போனோம். நெக்ஸ்ட் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே என்ஜாய் பண்ணோம் மேம். ஜாலியாக இருந்தது. பார்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்புறமா எங்கள் மாமா எங்களை சர்க்கஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி தான் எங்கள் ஹாலிடேஸ் போச்சு மேம். வெரி குட். அப்போது நீ சர்க்கஸில் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்த? இப்போது அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேம், அனிமல்ஸ் யூஸ் பண்ணி எந்த விதமான சர்க்கஸோட இதுவும் நடத்தலை. வெறும் ஹியூமன்ஸோட ஜோக்கர்ஸ் தான், கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேம் பார்த்தோம். ஓகே, சூப்பர் மினி, வெரி குட். இப்போ ஜூக்கெல்லாம் போனியா? அங்கே என்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தேன்? அங்கே சிங்கம் ஒன்று காணாம போச்சுல, அந்த சிங்கம் அங்கேயே தான் மேம் இருந்தது. அதுவே திரும்ப வந்துருச்சு. பார்க்க முஃபாசா மாதிரி இருந்தது. சூப்பராக பெருசா. முஃபாசா மாதிரி இருந்ததா? வெரி குட். என்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தேன்? அதுக்கப்புறமா டைகர், கரடி, பீகாக் பார்த்தேன் மேம். நிறைய குரங்குகள்லாம் இருந்துச்சு. பேர்ட்ஸ், முதல்ல ஃபிஷ் எல்லாம் பார்த்தேன். ஓகேம்மா, வெயிட் பண்ணுங்க. உங்க டர்ன் வரும்போது கூப்பிடுவேன். நடுவில் இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான் மேம். இதுதான் நான் இந்த வெக்கேஷன் ஃபுல்லாக பண்ணேன். நானும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றேன். டெய்லி ஒரு ஃப்ரூட், அப்புறம் அம்மா கொடுக்குற வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுவேன். வெரி குட் மினி. ஓகே, கோ டு யுவர் பிளேஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம சாஷா வந்துட்டேன். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சாஷா, வணக்கம்லாம் பலமா இருக்கு. இந்த வாட்டி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் எல்லாம் பண்ணேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லு, நாங்களும் கேட்குறோம். நானும் மினியும் கார்டனுக்கு போயிருந்தோம். அப்போ கார்டன்ல இருந்து ஒரு பூச்செடியை எடுத்துட்டு வந்தேன்ல மினி. சாஷா, எடுத்துட்டு வந்தேன். இந்த பூச்செடிக்கு நான் கொஞ்சம் தண்ணி விட்டதும் அது ஒரு மேஜிக் மரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அதை கிட்ட கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி எப்பயும் போல குறும்புத்தனம் பண்ணேன். அதுல அந்த மரத்துக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மினி சொல்ற? மரத்துக்கு கோவம் வந்துதா? ஆமாண்டா, மரத்துக்கு கோவம் வந்து என்னை குட்டியாக்கிடுச்சு. யாருக்குமே தெரியாம போயிட்டேன் குட்டியா. அதுக்கப்புறம் என்னுடைய மேஜிக் நண்பன் உதவியால தான் நான் சில டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் பெருசானேன் தெரியுமா? சாஷா, இது எந்த படத்துல எந்த கார்ட்டூன்ல வர கதை? அதை வந்து இங்க சொல்லிட்டு இருக்க? நான் கதையெல்லாம் சொல்லல, நிஜத்தை தான் நான் சொல்றேன். சரி. இப்போ யார் வர போறா? பாலா, நீ வா. நாங்க எல்லாரும் செம்ம ஜாலியா இந்த வாட்டி என்ஜாய் பண்ணோம்.
நாங்கள் வெக்கேஷனுக்கு ஒரு பஸ்ஸை ஹையர் பண்ணிக்கிட்டு நாங்களும் எங்கள் அத்தை வீடும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு டூர் போனோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். டூர் போகிற வழியில் நிறைய வயல்வெளிகளை பார்த்தோம். அப்புறம் தோப்புகள் தோட்டங்கள் எல்லாம் காமிச்சாங்க. எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். வெரி குட். இந்த வெக்கேஷனை நீ ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்க. எந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்தீங்க? நாங்கள் இந்த அரிசி வரும் இல்லையா, நெல் வயல் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மாந்தோப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். வெரி குட். ஓகே, சூப்பர்.